நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். மழை உழுவ சேர்ந்து வரும், மழை விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன், நைட்டியோடு படுத்துறடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது. இது எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன். இப்போ வந்தாரே என் மயன் புத்ரு, இப்போ வேஷம் போட்டு வந்து பாடிட்டு போனாரே என்னுடைய புத்ரு, இன்னும் திருந்தாம தெரியுது. இன்னைக்கு இளைய சமுதாயத்திலே நாடக உலகத்திலே சிறந்த ஒரு பாடகன் பேச்சாளர்னா என் மயன் அஜித் குமார் தான். அந்த புத்திர யாரு பாட்டு செல்லின்னு சொன்னது? போறது நல்லது. அவனுக்கு தேதி கிடைக்காம நான் தன்னால அழுதே எனக்கு மூஞ்சில வீங்கி போச்சு. தேதியே கிடைக்காது 30 நாள். வாய்ஸ் மைக்கு வாய்ஸ்பா, மேக்னட் வாய்ஸ். நல்லா வாய்ஸ் டேஸ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இனி போடணும், சக்கரை கம்மியா போட்டேன். வள்ளிதர்ம நாடகம்னா என்னன்னு தெரியுமா? இந்த உடச்சு போட்டு தெருவில் என்னன்னு தெரியுமா? முதல்ல இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் தெரியாது. அடுத்த காட்சி என்ன, அடுத்த சீன் என்ன தெரியாது. நானே தெரியாம தான் வாச்சிக்கிட்டு இருக்கேன். காலி வலது பக்கமே சனியை உட்காந்துருக்கானா? நான் எதுக்குடா ராமேஸ்வரம் போகணும்? இங்கனே இருக்கானடா. ராகு கேது புத்ரு. என்ன பப்புன்னு மாதிரி தவி வர போறியா? போமுட்டாங்கிட்டு பெத்த பிள்ளை வேஷந்தேன் இங்கே. உனக்கு நான் அப்பன். வள்ளிதர்ம நாடகம் கதை பாடல்கள். பாடல்கள் மூலமே நாரதர் பாடுவாரு, வள்ளி அம்மா பதில் சொல்லுவாங்க. பாடல் மட்டும்தான், சினிமா பாடல் கிடையாது, பேச்சும் கிடையாது. அப்போ வர்ற வள்ளி பூரம் சம்பளம் வாங்குற உனக்கு பாடம் மட்டும்தான் தெரியுமா? கதை சாராம்சம் மட்டும் தெரியுமா? ராமாயண மகாபாரதம் பேச்சு எதுவுமே தெரியாது. வரட்டு வம்புழுத்து முத வள்ளிதர்ம நாடகத்தில் தர்க்கத்தை உண்டுவனவர் யாருன்னா எங்க தாத்தா வரிச்சூர் பழனியப்பன். பழனியப்பன் தாத்தாவோட நடிச்சவேனா. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி 7 பதில் சொல்லுவாரு. என்ன நீங்க கேட்டாலும் உடனே சொல்லக்கூடிய ஒரே சூப்பர் ஸ்டார்னா புதுக்கோட்டைங்க அண்ணே முத்தப்பா. சந்திச்சவேனா? 2 பேரும் செத்து போயிட்டானே சொல்லி மூச்சு வாங்கல மூச்சு நிப்பாட்டி விட்டானே. இருங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆறுமுகம் சிவரஞ்சனி, என் சித்தப்பன். மதுரை ராசாக்கூர் மண்ணின் மைந்தர் 5.5 கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவன். தமிழ் உச்சரிப்போடு பேசக்கூடிய அள்ளிநகர ஆதிநாராயணனை சந்திச்சவன். அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கண்ணே. ஏலே கண்டாளி மனை இங்க வாடா. நீ இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தியா இல்லை கேத சொல்ல வந்தியாடா? மயிர் சொல்ற எல்லாரையும் கொண்டு விட்டு நீ மட்டும் 16 நான் காரியம் பண்ணலாம் பார்க்குறியோ மயிர்? வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் நமக்கு ஏதா இடம் மணி. இப்ப நான் கேட்கிற ஆளை நீ சொல்ல முடியாது. சொல்லுங்க. பாட்டு ஆடுற கட்ட கீழே வச்சே பாட தெரியாத ஒரு நாரதர் இருந்தார். என் கூட நிறைய மேடை ஆடி இருக்காரு. கோதமங்கலம் முத்துச்சிருப்பியை சந்திச்சு வேணா எங்க இருக்காம அவர் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காருன்னு. அவன் அமெரிக்கா போயிட்டேன். இன்னும் நான் திருச்சியை தாண்ட முடியல. என்ன உன் கிரகத்தை
என் கூட நடிச்ச டான்ஸ் போட்டு நடிச்ச தாமரை செல்வி பிப்பாசு போயிருச்சு. நான் லக்ஸ் சோப்பு கூட வாங்க முடியல அந்த கந்திக்கு. 1.5 கோடி நான் எங்கேயோ ஏர்போர்ட்டு போனால் இவன் வந்துடுறேன். பஸ்ஸில் ஏறி எங்கிட்டாவது போய் பொழைச்சிக்கலான்னு பார்த்தா மருதமணி. நான் எங்கே முத்துச்சிரிப்பி ஒவ்வொரு நாளும் நான் அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியா இருக்கேன்னு எனக்கு போன் அடிக்குதுங்க அண்ணே. நான் சிந்தாமணியை தாண்ட முடியலடா மதுரையில். போங்கடா பேப்பை மேய்க்கலாம். நாரத வேஷம் போட வந்து சிரிக்க வந்தா சந்திக்கிறேன். அப்பை மையெல்லாம் உள்ளதேன். மேடைன்னு வந்துட்டா நான் பலகை அடைக்க தயங்க மாட்டேன். நீ ஜாமான் ஆள்கிட்டு போய் தெருவில் தெரி என்ன பொருள் அந்த ஜாமியார ரெவடியா நீ ஏற்றி வரேன்ட மேடன்னு வந்துட்டா 2 பேரும் மண்டிட்டு அதை செமக்க முடியாம தெரியாது. அதுக்கு தான் சொன்னேன், புது மண்டபத்தில் பிளாஸ்டிக்கில் வாங்கி தரேன்னு கேட்க மாட்டேன். இந்த கிளம்பிட்டாங்க வெள்ளை போடுக்கு. ஐயோ உசுரே இல்லாமல் நிறுத்தி போட்டு வச்சுக்காங்க. கனக கனகத்தில் பாட்டும் பாடும் சாமியாரே குறிஞ்சி மலை காட்டுக்குள்ள ஒத்தையில பாட்டு பாடும். குறிஞ்சி மலை காட்டுக்குள்ள ஒத்தையில பாட்டு பாடும். இந்த முடி அந்த முடி அண்ணா அதுக்கு நீர்மலாடி அடிச்சா பொறுமசாமி வந்தது யாருப்பா? ஓ புருஷன் வாங்க சாமி. டே ஏன்டா அந்த ஆளை வர சொல்கிறான் பயந்துக்கிட்டு ஏற்கனவே அந்த ஆளுக்கு தொக்க வர எடுத்துருக்கு. சர்வவா சர்வவேத வினோத காரணா எதுக்கு இந்த பாட பாடுன்னு சொல்லு. இந்த 4 பேர் பார்த்தேன். அதுக்கு இல்லையா, எதுக்கு பாரு அன்பு ஐயா அந்த ஐயாவோட பேர் சொன்னியா? ஆர்மோஸ் தப்பு. அவர் அந்த பாட்டு பாடிக்கிட்டு தான் வருவார் வெளியிலே. சர்வவேத வினோத காரண அது என்ன ராகம்னு சொல்லு. அது என்ன ராகம்? ஹிந்தோலம். அந்த மூத்தத்தை குடி அது கேட்கறது ஒண்ணு ஆக்கிறது ஒண்ணு. இந்துரோகம்மா ஐயா தூக்க வச்சு சொல்லிட்டாங்க. அண்ணன் யாருங்க? அண்ணன் யாரு? தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன். எப்படி உன் பைய புடி கம்பு கூட்ட புடின்னு சொல்லக்கூடாது. அண்ணன் யாருன்னு மரியாதையா கேட்கிறேன். மரியாதை நிமித்தமா. எங்க அண்ணன் யாருன்னு கேட்க நீங்க யாரு? ஒன்னேதான் அண்ணன் யாரு அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நான் தம்பின்னு சொன்னா நீங்க குனிஞ்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. நீ தம்பின்னு சொல்லி தலைய குனிஞ்சு நிக்க கூடாது. நீ அதுக்கு நான் மண்டி விடணும். நீ சாமியார ரெவடியா யோ ஏன்னு அதை செப்பரியாட ஆடுற மாதிரி. நீ தம்பின்னு சொன்னீன்னு வச்சுக்க மாட்டிக்கிடுவேன். வாங்க தம்பி. தம்பியா அண்ணன் யாரு அப்படின்னாக்கா மரியாதைக்காக நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? என்னையா கூட பிறந்த தம்பியை தம்பின்னு சொல்லாம சித்தின்னு நான் சொல்லுவாங்க. முறகட்ட வேலை. நான் உங்களை அண்ணன் அப்படின்னு எதுக்காக சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? எனக்கு தம்பிகள் கிடையாது, எல்லாமே அண்ணன் தான். அப்ப அண்ணன்களுக்கெல்லாம் தம்பி நான் தான். அதனாலதான் மரியாதை நிமித்தமாக அண்ணன் யாருன்னு கேட்டேன். நீங்க தம்பின்னு சொன்னீங்களே, என் கூட பிறந்தவ 10 பேர் என்னைய சேர்த்து. தக்கன் வசிட்டே பெருகு கிருது புலகர் புலஸ்தே ஆங்கிரசர் அத்திரி மரிசி இறுதியாக நாரதனா. அசிங்கமா பேசாத.
என்ன பேசுன இப்படி? தக்கம் கரிசியும் புளுத்திட்டியான்னு என்ன ஏய், அப்படி இல்லையா? தக்கன் வசிஷ்டர் பிறகு கிருது புலகர் புலஸ்தியர் ஆங்கிரசர் அத்திரி இரு. பிரிங்கில் இருக்காங்க ரிங்கில் இருக்காங்க எனக்கு தெரியல. சரி, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? ஏன் கூட பிறந்த 7 பேர். முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேரு? இது யாரு அது? சடங்கு வீட்டு கொட்டாவோட வந்திருக்காரு. இன்னும் அத்தை தண்டியா? கோழி இத்த தண்டியா இருக்கு அவருக்கு. வீடு மாறி வந்துட்டாரு. கொட்டா போடுறதுக்கு போறாரு. இப்போ எதுக்கு வந்தாரு, எதுக்கு போனாரு? அவன் தெரியாம தாக்க வருவியா? இன்னும் ஒரு 35 ரூபா சம்பளத்துக்கு வருவியாங்க எங்க? அப்போ உங்க கூட பிறந்தவங்க 7 பேர். அதுல ஒரு லூசு பையதாவே. அப்படியா? இவர் வந்து எப்படி உங்களுக்கு முன்னாடி பிறந்தவரா? எங்க என் கூட பிறந்த வந்தேன்னு நினைக்கிறேன். 7 பேர். எனக்கு அண்ணேவே. இவர் அண்ணே. அண்ணே. நீங்க தம்பி. தம்பி. என் சித்தி மகளத்தையும் அவன் கட்டியிருக்கேன். உனக்கு அவர் அண்ணே. ஆமா. அவருக்கு நீ தம்பி. தம்பி. உன் சித்தி மகனை இவ கட்டியிருக்கேன். இவங்க அக்கா மகளை நான் வச்சிருக்கேன். மானங்கட போயிடா. என்னடா குடும்பம் இது? என்னடா முறை வர? இவ்வளவு விசாரிக்கிறீங்களா? என்ன ஆதார் அட்டை பத்திக்கிறீங்களா? இல்லைங்க, கேட்டு தெரிஞ்சுக்கணுமேனு ஒரு ஆசை. கேட்டு தெரிஞ்சுக்கணுமே ஒரு ஆசை. தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? நீ யாரா முதல்ல? நம்மகிட்ட சத்தமா பேசுனா பிடிக்காது, அவன்கிட்டே பேசிக்க. ஏய், ஒன்னு கேட்டா கேட்டதுக்கு பதில் சொல்லணும். எங்க இல்லைன்னா இங்க நிக்கப்படாது. மோசமான ஆளு. 16 டன்னுல ஊர்ல ஒரு நாளைக்கு எத்தனை கொலையை வெளுத்தாட்டுவாரு. எத்தனை லாரி லாரியா அள்ளிட்டு போறதா? என்ன கொலை? வேப்பம் கொலைலாம் கிடையாது. நான் கெடா குட்டியா வளர்க்குறேன். இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு ரெவடிஸ் தானா? அப்படியா? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பா 12 டன் ஜங்கிலியில் கட்டி போட்டிருந்தாரு. எப்படி அத்தைங்க? நான் அதான் நான் என்னவோ கோடாலிப்பட்டி அந்த பேருந்து நிலையத்தில் ஒத்த விரல்லையே 12 டன் இரும்பு பார்த்துருக்காரு. ஐயோ, கோடாலிப்பட்டி பேருந்து நிலையம் பக்கத்தில் இவரை கட்டி போட்டு வச்சிருந்தாங்கயா. ஏய், கொலை விழுக போது என்னை கூடாது மனசுக்கத்தால. ஏவாயா யோ, அந்த யாரு உங்க அண்ணனா? நான் பேசி பார்க்கவா? இல்லையா? யாரு உங்க அண்ணனா? என் சிங்கத்தில் பேசியா பேசியா? ஆனா அந்த என்ன அது பழைய திமிரு வந்துருச்சு. இல்லையா? யாரோ உட்காந்துருக்காரு. நீ சாமி தானே? நீங்க சாமி தானே? நான் சாமியார் தான். எதுல இருந்து மனுஷன் வந்தா? அதான்யா. எதுல இருந்து மனுஷன் வந்தா? எதுல இருந்து மனுஷன் வந்தா? குரங்குல. உங்க அம்மையா உங்க அண்ணனான்றைய குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தா. இத தெரியுமா தெரியாத? பெரிய புராணம் போஜா குளிச்சு வதுன்றா. குரங்குனா என்னையா சொல்லுங்க? குறுக்க பேசக்கூடாது. குறுக்க என்கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் எதுக்கு தான் நான் வந்தேன்? பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. குறுக்க என்கிட்ட பேச்சு வச்சுக்கூட கூடாது. சரி பேசுங்க. குறுக்க யாரா இருந்தாலும் நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேச்சு சரி பேச வச்சு மாட்டேன். அப்புறம் நானா இருக்க மாட்டேன். சரி பேச மாட்டேன். நீ இருக்காம பேச மாட்டேன். இப்பதானே சொன்னேன். சரி பேச மாட்டேன். இப்பதானே சொன்னேன். சரி பேச மாட்டேன். என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன ராமாயணம் மகாபாரதம் என்ன கேட்கணுமா? 10 பாட்டு 10 பாட்டுன்னா 2400 பாட்டு கேளுங்க. செல்லுல ஏற்றி வச்சிருக்கேன். 10 பாட்டு குறுக்க பேசாதுன்னு இருக்கேன். பேசினா தானே சொல்ல முடியும். ஆனா முட்டாப்பல நீ பாட்டுக்கு, அதாவது ஒரு மனுஷன் தனியா பேசணும்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐயா, நான் கணேஷ் போயிலே கடை கேட்டு கிடைக்கல. நீங்க முட்டா போயில அது வேற கடை வாங்கிட்டு வர. முட்டா போயல இல்லையா, முட்டா பயலையா அப்படின்னு ஒண்ணு. முட்டா பயல. ஒரு மனுஷன் தனியா பேசணும்னா அதுக்கு என்ன பேர் தெரியுமா? பயலன்றதுக்கு அர்த்தம் தெரியுமா? முதல்ல முட்டு முட்டு நின்றாத்தான் பய வருவியா. கீரை முண்டை. கீரை. நீ என்ன சாமியா ரெவடியா? நீ கீரை முண்டை. முட்டா பயலனாக்க வசனத்தை மறந்துட்டே உள்ள யோசிக்கிறது. முட்டை பிறந்ததுனால தான் முட்டா பயலே அப்படின்னு பெயர் இருந்தது. அதான் இவன் என்னமோ சொல்லிட்டு போறேன், எனக்கு தெரியாது. அவன் வாங்கின சம்பளத்துக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். நீ ஏன் அது பண்ற? சரி, நீங்க யாரு? சளியா இருக்கா? இங்க வா. சளி இல்லையா? ஆமோதிக்கிறேன். ஆமவி தவளவி. ஏய், ஆமோதிக்கிறேன்னா நீங்க சொல்றதை வந்து ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? இடத்திற்கும் உமக்கும் சம்பந்தமே கிடையாது. விரல நீட்டி பேசினேன்னா நெகத்தை வெட்டி விட்டுருவேன். என்னடா அனுவ? என்னடா அனுவ? என் சிங்கம் போயிருச்சுன்னு என்னை கை நீட்டுறேன். ஏன் வர சொல்லுவேன்? அருவா துவைய போயிருக்காரு. நீதான் பிரச்சனையே. நீதானடா? ஏய்,
வாயா இங்க வாயா. இன்னும் ஒரு 10 ரூபாய்க்கு வாயா. ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு பேசுவான். வாவே. ராமாயணம் மகாபாரதம் பகுத்தறிவு. ராம் பகுத்தறிவா? என்னது என்னது வேதமணி இல்ல ராமாயணம் சொன்னா மகாபாரதம் சொன்ன பகுத்தறிவு எங்கடா இருக்கு? அடுத்து விடு அடுத்து விடு அடுத்து ஏன் விடு, என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. திருக்குறள், பொது அறிவு, அறத்துப்பால், காமத்துப்பால். காமத்துக்கு ஏதுடா பாரு? சீம்பால். சீன்பால் மாடு ஈனல, மாடு ஈனவே இல்ல, சீன்பால் கேக்குறியே. சரிங்க. மானுக்கு பிறந்தா ஒரு குட்டி, அது என்ன குட்டி? மான்குட்டி. சரி. ஆட்டுக்கு ஒரு குட்டி பிறந்தா ஆட்டுக்குட்டி. மாட்டுக்கு குட்டி பிறந்தா கன்று குட்டி. கன்று குட்டி. ஆட்டுக்குட்டி. மனிதனுக்கு பிறந்தா பிள்ளை. பிள்ளை. மானுக்கு பிறந்தா மான்குட்டி. மான்குட்டி. அப்ப மாட்டு குட்டின்னு தானே சொல்லணும். ஏன் கன்று குட்டின்னு சொல்றாங்க? ஏன் அது கன்றுனா இவன் காளம் மாடு அது பின்னாடி நின்று, காளம் மாடு பசுமாட்டுக்கு பின்னாடி நின்று ஜம்மிங் ஒன்று. அப்புறம் கன்று. நான் இது வரைக்கும் 67 பேரை லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன். நீ ஏன் தேவா? நீ என்ன வேணா கேள்வி சொல்லுவேன். இல்லைங்க, மானுக்கு பிறந்தா மான்குட்டிங்கிறீங்க, ஆட்டுக்கு பிறந்தா ஆட்டுக்குட்டிங்கிறீங்க. அப்ப மாட்டுக்கு பிறந்தா மாட்டுக்குட்டின்னு தானே சொல்லணும். ஏன் கன்று குட்டின்னு சொல்றீங்க? சரிதான் கேளு. அதே நாங்க சொல்லிட்டா அவங்க பொட்டை மாட்டுக்கு பின்னாடி காளமாடு நின்று நம்ம சொல்லிட்டா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்டா அது நீதிபதி ஜம்மிங் ஒன்று. ஓ இரியா, அதனால வந்தது கன்று. இது காரணம் ஏதாவது ஆமா சொல்லுங்க. பாமர மக்களுக்கு இப்படி போய் சொன்னா தயா தவறு தெரியும். கண்ணுவ முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர். அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. சண்டை வர முனிவேரும் தெரியாது, ஆணிவேரும் தெரியாது. இதுதான் உண்மை. நின்று அப்புறம் தான் கன்று வந்துட்டு இதுதான் உண்மை. அவங்களுக்கு தெரியுற மாதிரி நான் சொல்லணும். சரி, ராமாயணங்கிறிய. ராமாயணம் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நீ என்ன பண்ற? புட்டு புட்டு என் தம்பி வைப்பான். புட்டு நீ புட்டு வேணா ஜோறு எல்லாம் ஏய் வெண்ணமேனே உன்னே தானடா கேட்டாரு. நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லலைன்னா என்ன பண்ற? ஐயா இத புடிங்கிட்டு பதில் சொல்லலைண்டா இந்த விராலிமலை ஏரியாவுல இந்த மாவட்டத்துல பதில் தெரியாம போய் வருவோமா? இந்த ஏரியாவுக்கு வருவோமான்ற? சொல்லலைன்னா என்ன பண்ற? அப்படி சொல்லலைண்டா இவ்வளவு கூட்டத்துல முன்ன நின்று காலில் விழுந்து கும்பிட்டு விழுகிற, காலில் கும்பிட்டு விழுகிற, காலை தொட்டு கூட விழுகிற. பேச்சுல மாற்றம் இல்லையே. பேச்சுல மாற்றம் எப்பயுமே எங்க பேச்சுல எப்ப அட நீ எப்படா பேசி முடிப்ப? நல்லா கேட்டுக்கோங்க. பேசிக்கிட்டே இருப்பேன். காலில் கும்பிட்டு விழுகிறாராம். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா காலில் கும்பிட்டு காலை தொட்டு கும்பிட்டு விழுகிற. காலை தொட்டு கும்பிட்டு விழுகிற. சரி, ராமாயணம் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் யாரு? அதுதான் தெரியாது. அப்படி சொல்லி நினைக்க கூடாது. அப்புறம் அப்படின்னு ராமாயணம் உருவானது காரணம் யாருன்னு நீங்க கேள்வி கேட்டா சாமி ஐயோ எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்க நினைச்சுக்கலாம். அப்புறம் எப்படா சொல்லுவ? பதில சொல்றா. அருமையான கேள்வி. ராமாயணத்தை எழுதி அதான் ராமாயணம் உருவாக அடிப்படை காரணம் யாரு? உருவாக இழுத்து விட்டவன் யாரு? இழுத்து விட்டவன் நான் வரவே மாட்டேன். ஐயோ எனக்கு ஒத்தையில் வைக்க பயமா இருக்குமே. ஏண்டா கேட்கிற கேள்விக்கு பதில் ஒரு பதிலுக்கு சொல்லல. ஒரு வாட்டி ராமாயணம் இது உருவாக காரணமா இருந்தது யார்? அடிப்படை காரணம். அருமையான கேள்வி. மேலோகத்திலிருந்து பூலோகம் வந்து குறிஞ்சி நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும் என்ன கொண்டு தாங்கள் கேட்ட கேள்வி ஒரு முனிவராகப்பட்டவர்களுக்கு என்ன பதில் அளித்திருக்கிறான் அந்த ஊமத்தாங்க மண்டையன் சொல்லுகிறான். ராமாயணம் உருவாக காரணமா இருந்தது யார் என்ற அடிப்படை காரணம் தாங்கள் கேட்டீங்க. இவன் என்ன சொன்ன? இழுத்து விட்டவன் யார்? தப்பு தப்பு மருதமணி, இனிமேலாவது தெரிஞ்சு பொழைச்சுக்க. சரி, உனக்கு 8 குத்துக்கு இளையா இருந்தாலும் ஓ எச்சி பாலை குடிச்சவனா அறிவு எனக்கு தாண்டா கூட. ஆமா, ராமாயணத்தை எழுத காரணமா இருந்தது யார் என்றால் ஆண் ஆண் ஆண். அதுக்கு இவன் தேவலையா? இவனாவது தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆம்பளைன்னு சொல்றான் என் தம்பி. அப்புறம் ஆம்பளை இல்லையா? அதான் ஆம்பளை தான் சொல்லிட்டு போயிட்டான். ஆம்பளைனா என்ன அர்த்தம் சொல்லு? ஆம்பளை ஏன் ஆம்பளை? ஒரு பொம்பளை, இவன் ஆம்பளை. ஏண்டா என்ன தெரியுமா ஆம்பளைனா என்ன அர்த்தம்? ஆம்பளை எதுக்கு பேர் வந்து? இப்ப சொன்னது பதில் தெரியலையா? ஏய் எனக்கு ஆண்டா ஆனா என்ன பண்ணுவாங்க?
ஆனா என்ன பண்ணுவாங்க? ஆண்டா ஆவணா போடுவாங்க. என்னையா இத கூட நாங்க புட்டு புட்டா சொல்ல முடியும். சரி வா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டான்னு சிரிக்கிறாங்க. சரி ஆனாவுக்கு அடி எழுத்து என்ன? ஆனாவுக்கு அடி எழுத்து என்ன? ஏய். ஆனாவுக்கு அடி எழுத்து இதெல்லாம் போய் கேட்கலாமா? ஊனாவுக்கு முனி எழுத்து என்ன? ஊனாவுக்கு முனி எழுத்து என்ன? முனி எழுத்தா? சீனாவுக்கு சின்ன எழுத்து என்ன வாங்கடா? உங்க எல்லாத்தையும் நான் லூஸ் ஆக்கி விடுறேன். ஏய் ஐயா நீங்க வா ஐயா இருங்க. ஊனாக்கு முனி எழுத்து ஈ என்ன? ஈ என்ன? அதான் முனி எழுத்து. சரியா? இப்ப நான் கேக்குறேன் ஆனாவுக்கு அடி எழுத்து என்ன? ஏன் நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன். எல்லாமே தெரியும்னா? நீ வாத்தியாரா வந்திருக்கீங்க. எதுவும் தெரியல தானே? பள்ளிக்கூடத்துல நான் அதெல்லாம் வாத்தியார்ட்ட படிச்சிட்டேன். காலை தொட்டு இப்போ கும்பிடுறா. உங்ககிட்ட என்ன வேணும்? காலை தொட்டு கும்பிடுறா. அவ்வளவுதானே? ஆ. நான் நீங்க கேட்ட வழியில பதில் நீ தானே சொன்ன? ஆ. சொல்லிட்டு போறேன். எத்தனை கேள்வி கேட்டேன்? அசிங்கமனே. ஐயா. ஏன் இவருக்காக விழுகணும் சாமி சாமி மன்னித்து விடுங்க சாமி. அதெல்லாம் கிடையாது. என்ன யாரும் மன்னிக்கவே வேணாம். மனுஷனா இருந்தோம்னாக்கா வாக்கு தவறக்கூடாது. மன்னிக்கவே வேணாம். நாட்டு மக்கள் நம்மள ஒரு மாதிரியா பேசுறாங்க. சிங்கத்துக்கு சிகிச்சையா? சிங்கத்துக்கு திருத்து இல்ல, சிங்கத்துக்கு சிங்கமேதே. பேசுனபடி நடந்துக்கணும். அதுதான் வந்து மான மரியாதை காப்பாத்தும். சரி. ஆட்டு மக்கள் திருச்சி ஏரியாவுல இந்த மணப்பாறை வரைக்கும் பூராமே நம்மள வந்து விராலி எல்லாரும், நம்ம ஏரியா. ஆமா. நாளை இவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு செய்ய வேண்டிய. ஆமா. அப்படி பேசிடக்கூடாது. அடுத்த ஊருக்கு நம்ம கேட்கணும்ல. இவ்வளவு மக்கள் தூங்குறவங்கள எந்திரிச்சாலும் அவங்க எல்லாம் சரி விடு, அவங்க தூங்குறவங்க போறாங்க. முழிச்சுக்கிறவங்க கும்பிட்டு விழுகணும். தூங்குறவங்களையும் இன்னொரு வேலை பார்க்கறவங்களையும் காலை தொட்டு கும்பிடணும். காலை தொட்டு கும்பிடு. ஏய் என்னடா பண்ற? காலை தொட்டு கும்பிட்டேன். காலை தொட்டு கும்பிடுறியா? நீ என்ன சொன்ன? காலை தொட்டு கும்பிடுறேன்னு சொன்னேன். யாரு காலை? யாரு காலையும் சொல்லலையே. உங்க காலை தொட்டு கும்பிடுறேன்னு சொன்னா இல்லையே. காலை தொட்டு கும்பிடுறேன்னு தானே சொன்னேன். யாரு யாருன்னு கேட்டுட்டா நீங்க கட்டிக்கார. சரி இங்க வா. ஒரு சிறிய கதை கேட்கிறேன். சிறிய கதை நான் பெரிய கதையா கூட கேளுங்க. சரி கொஞ்சம் அதை விரிவாக்கமாவே சொல்றேன். அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிடணும். கதை என்பதற்கு என் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து உரையாற்றுவார்கள். இல்லையா இவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு விருப்பம். கதை எனக்கு அப்பா வேணும். சொல்ல கதைக்கு அப்பாற்பட்டு. யாரு அப்பா? கதைக்கு அப்பாற்பட்டு எனக்கு அப்பா. யாருக்கு அப்பா? யாரு? பிரம்மா. அப்புறம் என்ன அவரை பிரம்மாவா? இல்ல இவர் பிரம்மாவா? இல்ல. அப்புறம் எங்க அப்பான்ற கதைக்கு அப்பா காட்டி கொடுத்துருவேன். சரி இருக்கட்டும். ஆக ஒரு மரத்துல வந்து பனைமரம் இருக்குல்ல, பனைமரம். பனைமரத்துல நொங்கு இருக்கும். என்னடா ஓலை இருக்கும். அட பேச விடுறா. என்னையா ராமாயணத்தை பேச போறோம்னா பனைமரத்தை பத்தி பேச போறேன். இருயா யோ ராமாயணம். இருடா கேட்க விடுறா. ராமாயணத்துல பனைமரமும் இருக்கு. பனைமரம் மூலியமாகத்தான் ராமாயணமே உண்டானுச்சு. அது தெரியுமா? அப்படியா? பனைமரத்துக்கு உண்மையான பேர் என்ன? ராமாயண காலத்துல மராமரம் அப்படிங்கிறது பெயர். ஆமா தெரியும்ல. சரி இப்ப நடைமுறையில கேக்குறேன். ஒரு பனைமரத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பலகையா செதுக்குவா தெரியுமா? ரெண்டா பொளந்து விட்டமா போடுவாங்க. அதுதான். இப்படி ரெண்டா போட்டு பிளக்கிறப்ப விட்டோம். என்ன பண்ணுவாங்க? இங்கனுக்குள்ள ஒரு உளி வைப்பாங்க. அதை தள்ளி மறு உளி வைப்பாங்க. ஆப்பு ஆப்பு இப்படி தள்ளி 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 வச்சுட்டு போவாங்க. இப்படி ரெண்டு ஆப்பு ஒருத்தன் வச்சுட்டான். இதை வந்து இந்த மாதிரி குரங்கு இந்த மரத்தில் இதே மாதிரி மரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கு. ரெண்டு ஆப்பையும் வச்சுட்டான். ரெண்டு ஆப்பையும் வச்ச உடனே இந்த ஆப்பை பிடுங்க முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான், பிடுங்க முடியல. இவனுக்கு களைப்பு வந்துருச்சு. சாப்பிடுவோமே அப்படின்னு சரி சாப்பிட்டு அப்புறமாக்கி வந்து பிடுங்குவோம் அப்படின்னு சாப்பிட போயிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இந்த குரங்கு அந்த குரங்குயா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, சரி இவன் என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்தானே, இதை பிடிங்கி பார்க்குறானே, நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமேனு என்ன பண்ணுதுன்னா மரத்தில் இங்கிட்டு ஒரு காலு இங்கிட்டு ஒரு காலை போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துருச்சு. உட்காந்துக்கிட்டு ஆப்பை பிடுங்குது. ஆப்பை பிடுங்கிருச்சு. ஆப்பை பிடுங்க இந்த ஆப்பு மாட்டிக்கிச்சா? குரங்கு செத்து போச்சு. அவன் இந்த ஆப்பு மாட்டா செத்துதான் போறோம். என்ன ஆண்டாளு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் பதில் சொல்லிவிட்டாரியா? அதே உண்மை. இப்படி உட்காந்துச்சா எதனால செத்துச்சு? அங்க மாட்டிக்கிச்சுல. என்ன மாட்டினுச்சு? கொட்டை உள்ளுக்குவா. அப்புறம் அது உண்மையை சொன்னா அது அவர் கேட்ட கேள்விக்கு அதான பதில். இப்படி உட்கார்ந்தா அப்புறம் அந்த இதுல என்னய்யா தாங்களுடைய திருநாமம்? திருநாமம் இன்னைக்கு தான் சரியா கேட்டிருக்கீங்க. நாம உதயம் அப்படிங்கிறது. அபிஷேக பிரியா சிவா. யாரு அவதாரியா போனா பல ஓட்டு
யாரு கேட்டா என்னையா நீ? பேரை மட்டும் சொல்லியா? இதுக்கு தான் சாமி உங்களோட எனக்கு சீடு வர்றது. சீனு வருது மயிர். சரி, நாரதர். நாரதர் தாங்கள். நான். முடிஞ்சு. உங்க பேரு? அப்பா இருக்கார்ல. ஐயோ சொல்லியா? அப்பாவோட எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நாளைக்கு வந்து கேட்டுக்கணும். உடனே சொல்லுவேன். சரி சொல்லியா? அப்பா வந்து அம்மா பொண்ணு போக்கும் போதுதான் மாமா வந்து எதிர்த்து நின்று வெட்டினது. வெட்டி விட்டாங்களா? என்ன அது பொண்ணு வாக்க உனக்கு சண்டை வஞ்சில உனக்கு தெரியாதுனே. நான் போயிட்டு வரேன். பொண்ணு பார்க்க போகும்போது போய் இடத்துக்கு போய் எடுத்து நின்று வெட்டுறாங்க. சண்டை பழைய சண்டைடா. பழைய சண்டை 300 தான். சரி சொல்லுங்க. அப்ப அம்மா போய் நிச்சயம் பண்ணும் போதுதான் பெரியப்பாவுக்கு அம்மா கட்டிக்கிறேன்னு சொன்னது. உங்க அம்மாவா பெரியப்பா கட்டிக்கிட்டாரா? அப்ப நீ யாருக்கு தான் பிறந்த? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். சொல்றேனே. சரின்னு அம்மாவை நிச்சயம் பண்ணிட்டு வரும்போதே அப்பத்தாவை ஐயா தாலி கட்டினது. ஏட்டா உங்க அப்பதான் கல்யாணம் ஆனிச்சா? சொல்றத அடுத்து என்ன சொல்றது மறந்துடுவியா? அப்புறம் அதுக்குள்ள சொல்லு சாமி நீ சொல்லு சாமி. எங்க அப்பா வேற நம்பிராசி. இது எதுக்குனே? அம்மா வேற நங்கை மோகினி. நங்கை மோகினியா? கிண்ணி கிடையாது, ட்ரம்மு. என்னனே? நங்கை மோகினி. ஆமா. நங்கை என்றால் பெண், மோகினி என்றால் அழகு, அழகான பெண். ஆக உங்க அம்மா பேரு பெண்ணழகு. பெண்ணழகு கிடையாது, முத்தழகு. ஏய் சரி கேட்டே. அழகான பெண். சரி என்ன கூந்தலுக்கு வந்திய? என்ன மசுரண்டா பிளானே வெட்டாம சொல்லிட்டு போறாரு. ஆனா சாமி இவ்வளவு நல்ல விவரமான சாமி, நல்லா கருத்தெல்லாம் சொல்றீங்க. இந்த 100 ரூபா கொடுத்துட்டாங்க. ராஜாலிப்பட்டி ராஜேந்திரன் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 101. நன்றி ராஜாலிப்பட்டி அண்ணே. இதுக்காக எழுதிட்டுங்க ராஜேந்திரன் அண்ணே. நன்றி அண்ணே. தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க 100 ரூபாய் தாண்டலே. மசுரை வந்து மிதமா பேசக்கூடாது. என்ன? ஏய் தமிழ் நிகழ்னா என்ன தெரியுமா? ஏய் மசுருக்கு வந்து எவ்வளவு ஒரு பெருமைகள் தேடி கொடுத்துருக்காங்க. என்னையா பெருமை இருக்கு? அப்படி உசுர கொடுத்த சாமிக்கே மதுரத்தை கொடுக்க சொல்லிருக்கேன். ஏன் கையை வெட்டி கொடுக்க வேண்டியானே? முளைக்காதே. காதை வெட்டி கொடுக்க வேண்டியானே? திருப்பி எதுவுமே முளைக்காது. இந்த மதுரை வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தா திருப்பி முளைக்கும். அதே உசுர கொடுத்த சாமி மதுரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கதை. அதுல இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க. என்னையா அப்படி பேர் இருக்கு? மசுருன்னு சொன்னாலே முடிஞ்சு வச்சு. பேர்கள் இதை கொண்டு போய் எங்கே பதிஞ்சிட்டு வந்தாங்க? சிகைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், முடின்னு கேள்விப்பட்டிருக்கேன், மயிர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் வேற என்ன இருக்கு? மதுரைக்கு எவ்வளவு ஒவ்வொரு பெயரும் எடுத்து சொன்னா விடுஞ்சு போயிடும். சரி வீடியோ வை. மண்டையில இருந்தா மண்டை மசுரு அப்படி சொல்லணும். அதுதான் சாமி. சாமிண்டா சாமி, அதுதான் சாமி. சரி மண்டையில இருந்தா மண்டை மசுரு. என்ன சாமி வந்துருச்சு? ஐயோ ஏய் குறுக்கு ஒடிஞ்சு போயிடும். 4 நாள் லீவ் கொடுத்துருவேன். மண்டை மசுரு. மண்டை மசுரு. மண்டையில மண்டை மண்டை முடிடா. மண்டை மசுருடா. சரி சொல்லிச்சல விடு. இன்னும் எத்தனை மசுரு இருக்குல்ல? சரி சொல்லியா? மண்டையில இருந்தா மண்டை மசுரு. ஏய் வாடா நீயே எனக்கு பயமா போடா. புருவத்துல இருந்தா புருவ மசுரு. வீதியில இருந்தா மீச மசுரு. தாடியில இருந்தா தாடி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு. ஐயோ போவீங்களா? என்னையா சொல்ல வர்ற? நெஞ்சில இருந்தா நெஞ்சு மதுரு. சொல்ல. இங்கே காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். யார் யாரு? ஒன்று கூட பிரபாத சகோதரி வள்ளி. சரி. இன்னும் ஒன்று எங்கள் தோழிக்காக வந்தவர் கூலிக்கா. நீங்க ஒரு ஆள் தான் சரியா சொல்லியிருக்கேன். கூட பிரபா சகோதரி. ஆமா கூட பிரபாத. ஆமா சரி. கூட பிரபா சகோதரினா சகோதரி எப்படி வந்துச்சு? பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து வந்து டேய் அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு முட்டா பைய கிடையாது. அப்புறம் என்ன? நானும் என் தந்தையும் என் ஊர் மக்களும் நாட்டு மக்களும். டேய் நான் என்னடா கேட்டேன்? உன் தங்கச்சி எப்பறம் வந்துச்சு? ஏல சொல்ல கண்டெடுத்தோம். எங்க? பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல. யார் பார்த்தது? நான் வந்து 7வது ஆளாத்தான் போனேன். எங்க அண்ணன் தான் முத போனாரு. மருதமணி நீங்க தான் பாத்தீங்களா? ஏய் மருதமணியா கிள்ளி விடவனா? கிள்ளி விடவே கிள்ளி விட நீங்க தான் பாத்தீங்க. நான் தான் பார்த்தேன். ஆக பார்த்தது நீங்க. என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை. நீ எப்படி கண்டுபிடிச்சிய? பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்சிய? அத்தா நீங்க எல்லாம் எந்த வீட்டுக்கு போங்க. ஒரு முக்கியமான சொல்லியா? முக்கியமான விஷயம் சாமி ஏற்கிறாரு. நான் சொல்ல போறேன். இதோட நாடத்தை கூட முடிச்சுக்குருவோம். நீங்க எந்த வீட்டுக்கு போறீங்கத்தா? பொம்பளை பிள்ளைண்டு இவ்வளவு நேரம் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கல்ல, அப்ப இதுக்கும் பதில் சொல்லு. பொம்பளை பிள்ளைண்டு எப்படி கண்டுபிடிச்ச? அவன் கேவல பைய படக்கும் சொல்லி புரிவேன்.
அத கேள்வி பெண் குழந்தை என்று எப்படி கண்டுபிடித்தோம் என்றால் அருகில் சென்று பார்த்தவன் இவருக்கு பின்னாடி பார்த்தவனான் அழகான பெண் குழந்தை மல்லாக்க படுத்து கிடந்தது. அவருக்கு பின்னாடி பார்த்தோம்னா என்ன தெரியும்? ஏய் சொல்லபடியா அவன் படக்குன்னு சொல்லி புரியான் ஏரியாவே காலியாயிடுறான். யோ கேள்வி கேட்டோம்னா படக்குந்தாயா பதில் சொல்லணும். இருங்க நான் சொல்றேன். குழந்தை என்றால் எல்லாரும் சொல்லுவான் தொண்டையில் முடிச்சிருக்கும் என்று சொல்வார்கள். தப்பு. சரி, தொண்டையிலே ஆண்களுக்கோ பெண்களுக்கோ முடிச்சு எப்போ தெரியும் என்றால் ஒரு பருவம் அடைந்த பிறகுதான் தெரியும். ஆமா. ஆனால் இப்போ மருத்துவமனையிலே ஒரு குழந்தை கத்தும் போதே கண்டுபிடித்து விடலாம் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. பெண் குழந்தை பிறந்ததென்றால் வீரியம் குறைவாக கத்தும். ஆண் குழந்தை என்றால் ஆஸ்பத்திரியை ரெண்டாகும். சத்தத்தை வைத்துத்தான் பெண் குழந்தை என்று நாங்கள் கண்டுபிடித்தோம். இவன் எதை நினைப்பான் என்றால் கப்ளிங் என்று சொல்ல. சரி அது இருக்கட்டும். ஆக வீரியம் அதிகமாக அழுதா ஆண் குழந்தை அப்படிதானே? ஒரு கர்ப்பிணி பொண்ணு குளத்துக்குள்ள வந்து குளிக்க போகுது. குளத்துக்குள்ள குளிக்க போறப்ப அந்த குளத்துக்குள்ள ஒரு முதலை இருக்கு. அந்த குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே பிரசவம் ஆயிடுச்சு. முதல்ல இருந்துச்சா அப்புறம் இருந்துச்சா? முதலை முதல்ல அந்த முதலையா பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவமான உடனேயே அந்த ரத்த வாடைக்காக அந்த முதலை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தையோட இந்த இடுப்புக்கு கீழே கடிச்சு தின்னு குடிச்சு குழந்தைய இந்த அம்மா வந்து என்ன பண்ணுது அந்த குழந்தையோட இந்த இடுப்புக்கு மேலே உள்ள அந்த பாகத்தை கொண்டு வந்து கரையில் போட்டு நான் பெத்த மகனேன்னு அழுகுது. இடுப்புக்கு கீழே தான் ஒரு பாகமும் இல்லையே, அப்புறம் எப்படி மகன் சொல்லி அழுகும்? சொல்லியா ஏய் ஆயாங்க சொல்லியா? இடுப்புக்கு கீழே எதுவும் இல்லை, இடுப்புக்கு கீழே எதுவும் இல்லை, முதல்ல தின்றுச்சு. ஆனா நான் பெத்த மகனேன்னு அழுகுது. நம்ம அப்படிங்க அந்த பொம்பளையே அழுதுகிட்டு இருக்கு, அதை போய் நம்ம பேசக்கூடாது. ஏய் சொல்றா கரையில அழுதுகிட்டு இருக்கு, அவன் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஏய் அந்த கரை இல்ல, இடுப்பு கீழே தன்னுடைய குழந்தையினுடைய பாகத்தை உடல் உறவுகளை காணவில்லை. சொல்லுங்கடா யாராவது. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்க அந்த முகத்தையும் மற்ற உறுப்புகளையும் பார்த்ததையும் மாம்பத்த மகனை என்று கரையில் அழுகிறார். தண்ணிக்குள்ளே அழுதுருக்கலாம். அழுதுருந்தா அவ ஆத்தாவையும் பாது முதல்ல லப்பு லப்புன்னு தின்றுருக்கும். டேய் ஏரியா சொல்லபடியா? சரி சொல்லு. எப்படி அவரால் பார்த்தால் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏய் நான் என்ன கேட்டேன் நீ என்ன பேசிக்கிறீங்க? என்னடா எல்லாருமே சொன்னதாடா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுட்டு. சாமி எங்களை ரெண்டு பேர்த்தையும் கெட்டி வச்சுட்டு கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு ஒத்த கேள்வி கூட பதில் தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு தான் வந்தீங்க? என்னத்துக்கு வந்தா என்ன காரணம் தெரியுமா? நானே சொல்லிடுறேன். உங்களுடைய கடமை என்ன? என்னுடைய சிந்திக்க வைப்பது, பாடுவது. நல்லா பாடினீங்க, கை தட்டினாங்க. சிந்திக்க வைக்கிறது உங்களுடைய இது. நாங்க அவங்கள சிரிக்க மட்டும்தான். அப்புறம் எங்களுக்கு ஒரு மசரும் தெரியாது. நீங்க விடிய கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு ஒத்த கேள்வி பதில் தெரியாது. இது எதுக்கு உங்க ஆவிய வேலை போக்குறீங்க? சாதாரணமா சொல்லாதீங்க. கோமாளி விஸ்வமுறை வந்து சாதாரண ஆள் இல்லை, மகாவிஷ்ணுவோட மறு அவதாரமே கோமாளி விஸ்வமுறை நீங்க தான். ஆக அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு வேடத்தை அணிந்து கொண்டு தரக்குறைவா நீங்களே சொல்லிக்கிற கூடாது. ஆமா, எப்போதுமே நீங்க தான் மேல, அதன் பிறகுதான் நாங்க. மகாவிஷ்ணுக்கே பேரன் தானா? எவ்வளவு சரி இருக்கட்டும். சரி உங்க தங்கச்சி பார்க்கலாமா? இல்ல எங்க ஆளு ஒண்ணு இருக்கு, நல்ல உள்ள கூட்டி கொடுத்து விடியா கொஞ்சம் போங்களே. என்ன மேலோகத்துல இருந்து ஒரு சாமியார் வந்து அதுக்கு நம்ம பகுதியில் புறம் சொந்தக்கார உள்ள ஊர்ல என்ன கூட்டு வந்து விடுனா என்னடா அர்த்தம்? இதுக்கு போய் என்ன என் ஒலை ஒதுக்குது, உலக ஒதுத்து அரிசியை போடு, வடக்கு சோறு வேகட்டு. இதுக்கு போய் ஏன்டா உலக ஒதுக்குது? அப்படியா? ஏன் உனக்கு உலக ஒதுக்குது? இப்பதான் நமக்கு நல்ல சம்பாத்தியம் வந்திருக்கு. விராலிமலையில ஒரு ஆபீஸ் போடுவோம், மணப்பாறையில ஒரு ஆபீஸ் போடுவோம். எதுக்கு? இந்த கூட்டியாந்து விடுறதுக்கு. நல்ல டிக்கெட் தேரும், நம்ம ஆடு காசு வாங்கிட்டு நோகாம வெள்ளச்சட்டை போட்டுட்டு போக முடியாடா. இதுல போய் இவ்வளவு சகட்ட போடுற, அதுல உலக ஒதுக்குது. எந்த தீ வந்துருச்சு, உலைய கொதிச்சு அதுல ஊத்து. அவர் தான் டோக்கன் கொடுக்குறவரு. உள்ள போய் ஆபீஸ்ல வரேன். கண்ணே வெள்ளையம்மா, ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் தம்பி. நானும் பிறந்தது ராமநாடு. எதுக்கு என்ன
நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அடிய தூக்க வச்சு முண்டை. இவன் ஜாமி கிடையாது, இவன் தான் ஜாமான் கழுவுறவன். என்னது சாமான கழுவுறவரா? அவன் தான், அவர் தான் ஜாமி. நான் சாமி வந்து நிக்கிறாரு, நான் கும்பிட்டு நடக்கிறேன். வேற எடுவட்ட சாமி இல்லையா? கத்தாதீங்க இங்க சாமி, கத்தாதீங்க, அவனுக்கு அலர்ஜி. கத்துனா யாரையாவது பிடிச்சிருவேன். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு பலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு பலிக்கு வரலாமாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கூட்டி விடு. சாமி ஏங்க கூட்டி விடுன்னு சொன்னது எங்கல, இப்ப நீ கூட்டி விட்டு இருக்கிய என்ன? சத்தம் இல்லாம பேசாதே, சத்தம் போடாதே. இப்படி ஒரு வியாதி இருக்குது பாரு. சாமி மடுவே கசக்கி விட்டாங்க. ஆடி பாடி வரவேற்பது கூட பண்பு. அந்த முறையோடு உபசரித்த உமக்கு என சார்பாக ஒரு சிறிய வாழ்த்தாக, அத்தை மகளே எசப்புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோளையே. அத்தை மகளே எசப்புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோளையே. மாமரத்து மாங்கொழுந்து சேவந்தது போடு முகமும் ஜோடிக்குதடி. மச்சானாரும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்குதடி. கண்ணில் ஓர பார்வடியும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாகுரடி ஓ மாவடி. அத்தை மகளே என் செப்பு சீலையே நான் பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்குலையே. அத்தங்கர ஊரத்தில் தனியை விட்டு எனக்காக காத்திருந்தே, அது எனக்காக காத்திருந்தே. கம்மக்கர ஊரத்தில் கண்மணியே நீ வந்து கத்தினியும் வளர்ச்சிக்கிட்ட, ஆடி கத்தினியும் சூர்யா நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம். மாமே நடப்பு பல வருஷம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம். மாமே நடப்பு பல வருஷம். அத்தை மகளே எசப்புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்குலையே. ஏன்னா என் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு போட்டு பண்ணா அம்மா அதுக்குதான் அம்மா அழைத்து